ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24 முதல் 13வது அதிகாரம் 24 முதல் 30 வரை ஒரு விசை வாசிக்க கேட்போம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவன் சத்துரு வந்து களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, கண்களை மூடி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களோடு கூட எங்களோடு பேசுங்க. இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய உள்ளங்களை தேற்றுங்க, ஆற்றுங்க. நீங்கள் கூட இருங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, குணப்படுத்துங்க. அடியனையும் உமது கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனங்களை நாம் அநேக தரம் வாசித்திருப்போம். ஒருவேளை செய்தியில் நாம் கேட்டிருப்போம். ஆனாலும் கர்த்தர் இன்று நம்மோடு எதை பேசப் போகிறார் என்பதை ஆண்டவருடைய திருநாமத்தின் நிமித்தம் அதை அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. 24, 25 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். வேறொரு எடுத்துக்காட்டை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். தேவனுடைய சமூகமாகிய தேவனுடைய ஆலயத்திலிருந்து தூங்குகிற ஜென்மங்களாகிய தேவனுடைய விசுவாசிகளுக்காக கர்த்தர் தந்த இந்த வார்த்தையாய் இருக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆலயத்தில் ஆராதனை நேரத்தில் தூங்குகிறவர்கள் இந்த இடத்திலும் ஒரு சில ஜனங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறொரு எடுத்துக்காட்டை கர்த்தர் சீசர்களுக்கு, சபை ஜனங்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சபையை தந்திருக்கிறார். நல்ல சபைதான், அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய தெய்வம் உலகமே பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிற உபதேசங்கள் நடந்தாலும் நமக்கு நல்ல உபதேசத்தையும் ஆரோக்கியமான வசனங்களையும் ரட்சிப்பின் மீட்பின் மகத்துவத்தையும் தந்திருக்கிறார். அந்த சபையில் ஆண்டவருடைய வசனத்தை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆமென்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆமென். இந்த இடத்தை நல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்நாளில் எங்கே இருக்கிறது என்றால் சபையில் இருக்கிறது. அந்த சபையை வழிநடத்துகிற போதகர் நல்ல வசனங்களை, நல்ல வார்த்தைகளை இரட்சிப்பின் மகிமைக்காக, பரலோகத்தின் ஜீவிதத்திற்காக, நித்திய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கை முடிவு பெற்று நரகத்தில் போய் பங்கடையாதபடிக்குள்ள வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிற போதகருக்கு, ஊழியக்காரனுக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் எடுக்கண்டா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய, அதாவது ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிற மனுஷன் தேவனுடைய தூதனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவனுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்களாம். ஹல்லேலூயா. இப்போ புரியணும், ஆண்டோடைய ராஜ்யத்துக்குரிய வசனத்தை சொல்லித்தராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானனும் அவர் தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலரும் அதற்கு பின்னால் வந்த அநேக அப்போஸ்தலர்களும் சொன்ன வார்த்தை பரலோக ராஜ்யம் இதோ சமீபத்து வருகிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்த எச்சரிப்படைந்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளாத ஒரு சபை, கர்த்தருடைய மகிமையை இழந்து போகிற சபை, அந்த சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை, இரட்சிப்புக்கு மகிமையான வார்த்தையை கற்றுக் கொடுக்காத அந்த மனுஷனும் பரலோக ராஜ்யத்துக்கு உகந்ததல்ல. அந்த மனுஷனும் நரகத்துக்கு போய் விடுவான். தேவனுடைய ஜனமாகிய சபையும் நரகத்துக்கு போய்விடும். அதனால தான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்கள், தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆமென். அப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடை, பரலோக ராஜ்யத்தை குறித்த மகிமையை, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஊழியக்காரனுடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனையிலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நல்ல விதையை சபைக்கு விதைக்கிற, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு தேவ மனுஷன் விதைக்கும் போது அது நல்ல நிலத்தில் தான் விதைக்கிறான். அதில் மாற்று கருத்தில்லை. அந்த நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை முளைத்து நூறத்தினையான பலனை தருகிறது. ஹல்லேலூயா. இப்படி விதைக்கும் போது அந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்து அது துளிர்விட்டு வரும்போது இதற்கு கூட ஒரு 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 தெய்வீக தன்மை அற்ற ஒரு தூதன் அவனும் வந்து விதையை விதைக்கிறான். களை என்கிற விதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பான ஊழியக்காரனை ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிகளும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. களையை பிடுங்கும் போது நல்ல கோதுமை மணியை தரக்கூடிய பிள்ளைகளும் அறுப்புண்டு போகிறதுனால அவர் களையை அப்படியே விட்டுருப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், ஆண்டவரே, எஜமானே, இப்படி நம்ம நல்ல விதை தான் நினைச்சோம், நல்ல நிலத்தில் தான் விதைச்சோம், விதைக்கும் போது களை இல்லை, ஆனால் இப்போது அங்கு களை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொன்னார், இந்த விதைக்க இடையில வருகிறதுக்கு காரணம் இந்த விதையை ஏற்றுக்கொண்ட நல்ல நிலமாய் இருக்கிற விசுவாசிகள் தூங்கும் போது அவன் இந்த சபையிலே அந்த விசுவாசிகளுக்கு கூட அந்த களையையும் விதைத்து விட்டு போகிறான் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். மனுஷர் நித்திரை பண்ணுகையில், ஹல்லேலூயா, யார் நித்திரை பண்ணுகிறார்?
சபையில் தூங்காத 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 தூங்காத, வீடு தூங்கும், வீடு தரித்திரியமாக போயிடும், வீடு அசுத்தமாக போயிடும், வீட்டில் கர்த்தருடைய எரிச்சல் உண்டாகும்னு வா நிறைய பேசினாலும் அந்த பழிபூரா ஊழியக்காரனுடைய தலையிலே வருகிறது. எதற்காக பேசுகிறோம்? உங்களுடைய வீட்டில் சாபம் வராமல் இருப்பதற்காக, உங்களுடைய வீட்டில் களை தோன்றி உங்களை தரித்திரனாகாமல் இருப்பதற்காக, உங்களுக்கு நல்வாழ்வு கிடைப்பதற்காக, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிற தேவ மனுஷன் இதை பேசாவிட்டால் எப்படி அவன் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்க முடியும்? ஹல்லேலூயா! சிந்தித்து பாருங்கள். தூங்காத தூங்காத, தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியில போகாத, 2 மணிக்கூர் ஆண்டவருடைய உபதேசம் வரும்போது, 1.5 மணிக்கூர் 2 மணிக்கூர் செய்தி வரும்போது பயபக்தியோடு நடுக்கத்தோடு புதிய ஜீவனை உடையவர்களாக ஆவியில் பலன் பெற்று 1 மணிக்கூர் ஆராதனை நடக்கிறதே. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவனை தட்டி எழுப்பும்படி, உங்களுக்கு ஆவிக்குரிய பலனை தரும்படி ஆண்டவராகிய தேவன் 1 மணிக்கூர் ஆராதனை நடத்தி தட்டி எழுப்பி விட்டாலும், வசனத்தை விதைக்கும் போது உங்களுக்கு களைப்பு வருகிறது என்றால், வசனத்தை விதைக்கும் போது உங்களுக்கு சோர்வு வருகிறது என்றால், உங்க குடும்பத்தில் அப்படியே உங்க கூட களையும் சேர்ந்து ஓங்கி வளர்கிறது அதிக நிச்சயம் அல்லவோ? ஹல்லேலூயா! 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 சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய விதையை விதைக்கும் போது, நீ ஆண்டவருடைய விதையை விதைக்கிற நேரத்தில் சபையை விட்டு வெளியில போனால், இல்ல சபையில தூங்கினால், உன் கூட உன் இருதயத்தில் உன் வீட்டில் களை விதைக்கப்படாது என்பது என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தேவனுடைய வசனத்தை மக்கள் மத்தியில் சபையில் விதைக்கும் போது சாத்தானும் களைகளை, தவறான உபதேசத்தை அவர்களின் மத்தியில் விதைப்பான். ஹல்லேலூயா! வசனம் கேட்டுட்டு இருக்கும்போதே விதையை விதைக்கும் போதே இதையும் சொல்ல, ஏன் இப்படி தானா இருக்குது, இந்த வசனம் இதுக்கு தானா என்ன? அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லா யோசனையை உண்டு பண்ணுகிற, சிந்திக்கிற விதைகளை, களைகளை சத்துரு உடனுக்குடன் விதைப்பான். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தவறான உபதேசத்தை அவர்கள் மத்தியில் விதைப்பான். வயல் என்பது இந்த சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அதாவது உலகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விதை என்பது உத்தம விசுவாசிகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. களை என்பது பொல்லாதவர்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதே இதில் மத்தேயு 13:38 ஒன்று வாசிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறத புரியும். நிலம், உலகம், நல்ல விதை ராஜ்யத்து, அதான் உண்மையான விசுவாசி. பொல்லாதவருடைய புத்திர, பிசாசனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்கிற அவர்கள். ஹல்லேலூயா! 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 யாருக்கெல்லாம் புரியுது? அதாவது நல்ல நிலம், சபையை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மணி, அதாவது உண்மையான உத்தமமான விசுவாசிகள் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தமமான விசுவாசின்னா யாரு? ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கும் திருச்சபைக்கு ஒழுங்குக்கும் கீழ்ப்படுகிறவன் உத்தமமான விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா! 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 யாருக்கெல்லாம் விளங்குது? உத்தமமான விசுவாசி ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்த, அதாவது திருமறை சத்தியத்துக்கும் திருச்சபை ஒழுங்குக்கும் கீழ்ப்படுகிறவன். ஃபர்ஸ்ட் திருச்சபை ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறவன் சபையில் உத்தமன் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா! யாரு? உத்தமன் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா! இனி ஒன்று, ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்க கீழ்ப்படியாதவன் பொல்லாதவனுடைய பிள்ளை, அதாவது பொல்லாதவர்கள் என்று அர்த்தம். நிலம், சபை, நல்லவித உத்தம விசுவாசிகள், கள துன்மார்க்க விசுவாசிகள். ஹல்லேலூயா! அப்போ துன்மார்க்கன் யாருன்னா, நம்ம வேற ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சபை ஒழுங்க யார் கடைபிடிக்கலையோ அவன் துன்மார்க்கன். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென்.
தேவனுடைய ஒன்று தேவனுடைய நற்செய்தியையும் உண்மையான விசுவாசிகளையும் சபையில் நாட்டப்படும் போது பிசாசு அவனுக்கு கீழ்ப்படியும் மக்களையும் தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்த்து கிரியை நடப்பிக்கும்படிக்கு நாட்டி வைப்பார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஆண்டவராகிய தேவன் நல்ல கோதுமை மணிகளை விளைய வைக்கிறது போல ஆண்டவருடைய சபையில் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான உத்தமமான விசுவாசிகளை நாட்டி வைக்கும்போது வணங்கா கழுத்துள்ள விசுவாசிகளையும் பிசாசு கொண்டு வைப்பான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 25. மனுஷன் உறங்கும்பா சத்துரு வந்து கோதுமைக்குள் களைய விதைப்பார். இனி 38 40 வாசி. 39. பாருங்க, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது ஃபஸ்ட்டில் அறிக்கிறது யாரா இருப்பாரா? களைகளை. ஆமே. திருச்சபை ஒழுங்குக்கு கரெக்டாக இருக்காததுவா, ஆண்டோடைய பந்தியில் முழு இருதயத்தோட கை போடாததுவா, உலகத்தை நினச்சிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வாரது, உலகத்தை நினச்சிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வாரது, இதோட எல்லாம் முதல்ல என்ன செய்வாரா? அறுத்து எங்கே கொண்டு போவார்? எங்கே கொண்டு போவார்? வீட்டில் ஒரு இடத்துல கொண்டு வச்சிருப்பார். எங்கே கொண்டு வைப்பார்? கொண்டு போட்டு எரிச்ச பிறகு தான் சொல்லுவார். அதே ஆளோட யார்? தூதர்களை. அதே ஆள்கிட்ட தான் சொல்லுவார், இனி இதோட அறுத்து என்னை ராஜ்யத்துக்கு கொண்டு வான்னு சொல்லுவார். ஆமே. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லையிலே சொல்லலாமே. அப்போ ஒரு சபையில் எப்படி நல்ல விதை இருக்குதோ அதே போல் களையும் இருக்கும். ஆமே. அப்போ ஏன் பாஸ்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்கள அந்த தரிச்சு போட வேண்டியதுன்னா நோ. ஹல்லேலூயா. அது முடிவு பரியந்தமும் இருக்கும். முதல்ல வெட்டப்படுகிறது யார்? களை. ரெண்டாவது வெட்டப்படுகிறது யார்? நல்ல நிலத்தில் வந்து. ரெண்டாவது, சாத்தானுடைய முக்கிய வேலை சபையில் தேவனுடைய வார்த்தையில் அதிகாரங்களை இரகசியமாய் கெடுப்பதாகும். ஆண்டோடைய, அதாவது சாத்தானுடைய முக்கிய வேலை ஆண்டவருடைய, அதாவது சபையில் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரங்களை கெடுத்து போடுகிறது. வாசியங்கள், ஆதி மனுஷிக்கு இந்த கேடு உண்டாச்சு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4 6 வரை வேகமாக. அப்பொழுது சர்ப்பம் யாரு? பிசாஸ். இந்த ஸ்திரீ யாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஸ்திரீ. ஆமே. இந்த ஸ்திரியை பார்த்து சர்ப்பம் சொல்லுது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை பார்த்து, இவன் சாகவே சாவதில்லை, இதை சாப்பிடிய நாளிலே, அவன் உண்மைதான் சொன்னான், ஒரு பொய் சொல்லலை. அவன் வந்து பொய் சொன்னானா? அந்த வசனத்தை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. பிசாசு பொய்யந்தான். ஆனால் அவன்கிட்ட சொன்னது என்னன்னு தெரியுமா? ஸ்திரியே, ஆண்டவர் சொன்னது இருக்கட்டு, அவர் சொன்னது உண்மைதான், நீ புசிக்கும் போது சாவுவான்னு சொன்னது தப்பு. சாவுவான்னு சொன்னது தப்பு. நீ சாகவே சாக மாட்ட. பாருங்க, நரகத்தில் போகிறவங்களும் நித்திய ஆக்கினி, சாவே இல்லை, நித்திய அக்கினி, நித்திய வேதனை அடைஞ்சிட்டே இருப்பாங்க. 2ஆம் மரணமாகிய கந்தகமும் புழு பூச்சியும் உள்ள கடலில், அக்கினி கடலில் பங்கடைவார்கள். மரணம் இல்லை, சாகில்லை, ஓலம், அவ்வளவு ஓலம் கேட்டுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்திரியை பார்த்து சொல்கிறான், அவர் சொன்னது போய், நீ சாவவே மாட்ட. பாருங்க, சாவாளா? நரகத்தில் போவியா? சாவணுமா? இல்லை, ஜீவன் இருக்கும். அது நித்திய
ஆக்கினை. இது நித்திய ஜீவன். ஆமே. சாவ மாட்ட. நல்லது கெட்டது நீ தெரிஞ்சிருவ. நீ தேவ தூதர்களைப் போல. இது கொஞ்சம் போய் சொன்ன. தேவ தூதர்களை போல இருக்க முடியுமா? முடியாது. அதனால இதை தேவன் அறிவார் என்று சொல்லி ஒரு குசியை எழுப்பி கொடுத்தான். அதுதான் ஆண்டோடைய சத்தியத்தையும் ஆண்டோடைய அந்த வார்த்தையின் அதிகாரத்தையும் சீர்கட்டுக்க வைக்கிறது சாத்தானுடைய ஒரு டியூட்டி. ஹல்லேலூயா. மேலும் அநீதி, அக்கிரமம், தீமைகள் ஆகியவற்றை ஊக்குவித்து தவறான உபதேசங்களை பரப்புவதும் அவனுடைய செயலாகும். அப்போஸ்தலர் 20 29 30 31. ஆகையால் அப்போஸ்தலர் 20 29 30 31. பாருங்க, நான் ஒரு கூட வாசிக்கிறேன். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓய் நாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்போ சத்துருவானவன் அவன் கிளைகளை விதைக்கும் போது நம்ம தூங்காமல் விழிச்சிருக்கணும். சபையில் தூங்கினா குடும்பத்தில் குழப்பம் வரதான் செய்யும். ஆமேன். சபையில் தூங்கினா குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். ஆமேன். இந்த 3 வசனத்தை வாசி. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சிலர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7 முதல் 12 வரை. அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த களையை விதைச்சி களை இருக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்யாது? நடக்காது. அதுக்கு முன்ன களை என்ன செய்யும்? கொய்து போடப்படும். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியை பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. புரியுதில்ல? நேரம் இல்லை. புரிஞ்சதில்ல? யாருக்கெல்லாம் புரியல? கை வைத்து. சரி. 3வது, இப்பொழுது சபையில் தேவனின் மக்களின் நடுவில் வாழ்ந்து வரும் சாத்தானின் மக்களின் ஆதிக்கம் கடைசியில் அழிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டோடைய சபைகளில் நடக்கிற சாத்தானுடைய மக்களின் ஆதிக்கம் கடைசியில் அழிந்து போகும். மத்தேயு 13:26 30 வரை வாசி. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகள் காணப்பட்டது. அவரிடத்தில் வந்து
ஆண்டவரே, விதைத்தீர் அல்லவா, களைகள் எப்படி உண்டானது என்று. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். வேலைக்காரர், தாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாகவும் கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். வேறொரு 30 பேர் தானே? சரி, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு? ஹல்லேலூயா. அதனால ஒரு சபையை எடுத்துட்டா 100 பேர் இருக்கிறேன்னா, இல்லையா 1000 பேர் இருக்கிறேன்னா, அத்தனை பேரும் நல்லவர்களாக இருக்க மாட்டோம். அழைக்கப்படுகிறவர், தெரிஞ்சு கொள்ளப்படுகிறவர் ஒரு சிலர். நம்ம தான் நம்மளை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ளணும். ஆமே, நம்முடைய இருதயத்தை சத்துரு வஞ்சிக்காதவண்ணம் நம்ம பாதுகாத்து கொள்ளணுமே தவிர, மற்றவர்கள் கெட்டு போனவர்களை குறித்து நாம் ஆச்சரியப்படாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஆமே, எப்படி ஆண்டவர் 10 வாதைகளை காட்டினார், 11வது தலைச்சம்புள்ள சங்காரத்தை கொடுத்தாரு. அடுத்தது செங்கடல் எப்படி பிளந்தாருன்னு தெரியுமா? ஒரு சத்துரு இடைஞ்சல் உண்டு பண்ணாமல் இருக்க, சங்கீதம் 74 சொல்லப்பட்டது போல அத்தனை சர்ப்பத்தின் தலையும் உடைச்சி ஒரு கேடுபாடு வராதபடி எல்லா துன்பத்தையும் ஒதுக்கி செங்கடலை 2ஆ பிளந்து கூறா வரிஞ்சதுனாக இங்கிலீஷ் பைபிளில் இருக்குதான். எப்படி கூறா 12 கோத்திரத்துக்கு தக்க 12 விதமாக கீறி போட்டார். அந்த வீதியை 12 விதமாக கீறி போட்டார்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்குதுன்னு ஒரு யாரோ சொன்ன கதையை கேட்டிருக்கீங்க. ஆமே, எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க வேண்டிய இது ஒன்றும் இல்லை, சொன்னதை கேட்டிருக்கீங்க, உண்மையாக இருக்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ புரிஞ்சுலுங்க, அப்படி செய்ததை கண்டு இக்கரைக்கு வந்து கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் சந்தோஷம் வந்த உடனே அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? வணங்கா களத்துள்ள ஜனங்கள். ஆமே, ஹல்லேலூயா. அடிமை தினத்தில் இருந்ததை பார்க்கல, 10 வாதைகளில் ஒவ்வொருத்தரும் கஷ்டம் இருந்ததை பார்க்கல, அந்த இது ஒன்றும் நினச்சி பார்க்கல. 11வது தலைச்சப்புள்ள சங்காரன் செத்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்த நம்மளை அவருடைய இரத்தத்தினால் பாதுகாத்ததை நினைக்கல. அதே மாதிரி ஆண்டவர் செய்த பெரிய அடையாளங்களை நினைக்கல. அவங்க உலக பிரகாரத்தின்படி, உலக சூழ்நிலையின்படி நகைகளையும் லட்டுகளையும் நொட்டுகளையும் எல்லாம் போட்டு அலங்கரித்து விக்கிரக ஆராதனை செய்தது போல இன்றையும் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 43 வாசி. பாருங்க, 2க்கு வித்தியாசம் பாருங்க. நல்ல விதையை விதைக்கிறவன் யாரு? பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன். களைகளை விதிக்கிறவன் யாரு? பிசாசினுடைய புத்திரன். யோசித்து பாருங்க. நல்ல விதை விதைக்காத இன்னைக்கு ஆடம்பரமான இல்லை பரிசுத்தாவியை விசுவாசிக்காமல், மூலிகை ஞானஸ்தானத்தை விசுவாசிக்காமல், விக்கிரக ஆராதனையில் இருந்து உலகத்துக்கு ஏற்றது போல, உலக ஆடம்பரத்துக்கு ஏற்றது போல இருந்து ஆண்டோடைய வார்த்தையை பேசுகிறது போல திரித்து பேசுகிறவன் யாரு? பிசாசு. நம்ம அவனை தான் என்ன செய்கிறோம்? அநேகரும் நம்பினோம். ஏன்? இவனும் வசனம் தானே பேசுகிறான், வசனத்தை விட்டு வெளியிலே போகலையே. ஆமாம், ராஜ்யத்துக்குரிய வசனத்தை பேசுகிறத காணலையே, ஆசீர்வாதத்துக்குரிய வசனத்தை பேசுகிறான். அதற்கு கேட்டு பாருங்க, ஆண்டவராகிய தேவன் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவாராக. 28வது உபாகம் 28வதுல முதல்ல வார 14 வசனத்தையும் கட்ட வாசிப்பான். படித்து வச்சுட்டு பிரசங்கம் தீ கொளுத்த வசனம் தான் பேசினேன். இந்த 14-15க்கு பிறகு இதை செய்யாட்டா உன் வீட்டில் எப்படி வரும், இளவு வரும், அது வரும், இது வரும், ஒரு தினம் பேச மாட்டேன். ஆனால் பாஸ்டர் ஒரு பாட்டு எழுதிச்சு தெரியுமா? கர்த்தரின் கற்பனை
கை கொள்வாய். 3 4 5 சான்ஸ் ஆசீர்வாதமாக கொண்டு வச்சுட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வச்சது. கர்த்தரின் கற்பனை கை கொள்ளாவிட்டால் என்ன வரும்? சாபமாய் மாறும். ஆமே. இதை சொல்லி கொடுக்காத பாட்டும் அப்படி தான், சொல்லி கொடுக்காத பிரசங்கமும் அப்படி தான். அது தேவனுடைய புத்திரர் அல்ல, பரலோக ராஜ்யத்தின் புத்திரர் அல்ல, பாதாளத்தின் புத்திரர். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை நேரம் வாசித்தோம்? 39. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க